பைத்தியக்காரன் குட்டியப்பா, நீ தோக்க போறது உறுதி. குட்டியப்பா, நாங்க எதுக்கு போராட்டம் செய்யறோம்? காந்தி பெயரை மறைப்பதற்காக நம்முடைய ஸ்டாலின், மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்ல குட்டியப்பா, நீ எப்படியாய் மக்களையே சந்திக்கல குட்டியப்பா. நீ போய் என்ன சொல்ற? தாய்மார்களை கவனத்தில் கொள்ளுங்கள். 5000 போடுறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். தாயில்ல கொண்ட தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் பிப்ரவரி, மார்ச் இல்லையா, ஏப்ரல், ஏன்னா 3 மாசம் தேர்தல். மோடி நம்மளை எப்படியாவது அதாவது இந்த பணத்தை வரவிடாம தடுப்பாரு. தாயுள்ளம் கொண்ட தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் உங்களுக்காக கோடை காலம் என்பதற்காக 2000 சேர்த்து 5000 போடுறாருன்னா இன்னைக்கு மக்கள் சந்தோஷப்படுறாங்க. இந்த பைத்தியக்காரர் குட்டியப்பா, உனக்கு தெம்புள்ள திராணில்ல, போக்க போறது உறுதி. கடையநல்லூர் சட்டமன்றம் வெற்றி பெற போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அதை மாற்றுவது கிடையாது. அப்படி இருக்கின்ற போது 10 வருஷம் நீங்க என்னையா சாதனை பண்ணீங்க? மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு முதலமைச்சர் இல்லையா, ஒரு வீர வணக்க நாள் கூட்டம் அப்படின்னா அந்த சாகுல மீது பேசின மாதிரி, அதாவது கீழப்பள்ளூர் சின்னசாமி, முத்து சாரங்கபாணி அவங்கள பத்தி பேசாம நீ எதற்கெடுத்தாலும் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் அவர்களை பார்த்து மரியாதை குறையாமல், அதாவது சொன்னால் எங்களுக்கும் பேச ஆனா நாங்க பேசுறதை காண மாட்டோம். மரியாதையா இல்லையா? நீ பெண்களை இழிவுபடுத்துவதற்காக தாய்மார்களே, உங்களை இழிவுபடுத்துவதற்காக நீங்க என்ன பண்ணும்? ஒவ்வொரு வீட்டையும் நீங்க போயிட்டு குட்டியப்பா ஒழிக, திமுக வாழ்க, உடைய சூரிய சின்னத்திற்குதான் நீங்க வாக்கு அளிக்க வேண்டும் என்று உங்களுடைய சார்பாக ஏற்றுக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு தாய்மார்களே, உலக வரலாற்றிலே இந்த மாதம் 1000 ரூபாய் என்பது தொகை சாதாரண விஷயம் கிடையாது. நான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்றேன். இதே எடுபடாத எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நடத்த தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னார், இளைஞர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் தருவேன் என்று சொன்னார். ஆனா அந்த எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொன்னாரு? அது எப்படி தர முடியும்? தமிழ்நாடு முழுவதும் எப்படி தர முடியும்? அது தர முடியாது என்று வாய்களிய பேசினார் எடுபடாத எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் 2023 காஞ்சிபுரம் அண்ணா பிறந்த மண்ணில் 1,25,00,000 பேருக்கு உலக வரலாற்றிலே மாறாய் கொடுத்த தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அதன் பிறகு மக்கள் சொன்னார்கள், அன்புதாய்மார்களே, எங்களுக்கு வரல உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு 1,31,00,000 பெண்களுக்கு உலக வரலாற்றிலே 1000 ரூபாய் தரக்கூடியவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதுவும் தாய்மார்கள் நீங்க புரிஞ்சுக்கீங்க. தப்பி தவறி இந்த எடுபடாத எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதாவது 1000 ரூபாய் எப்படி தர முடியும் சொல்லிட்டு, நான் ஆட்சிக்கு வரேன், நொட்டு வண்டி நான் 2000 கொடுக்கறேன். வடிவேலு சொன்ன மாதிரி வரும், ஆனா வராது இல்லையா? ஆனா தாய்மார்களே நீங்க புரிஞ்சுக்கீங்க, இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வரப்போகுது. தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் 2026 முதல்வராக வரப்போவது உறுதி. ஆனால் அந்த 2000 ரூபாய் உங்களுக்கு தரப்படும் தாய்மார்களே. தப்பி தவறி வேறு யார் வந்தாலும் இதை தரமாட்டாங்க, ஞாபகம் வச்சு